அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள்னே நான் சொல்லுவேன். ஆமாங்க, இன்னைக்கு தேங்காயை பொறுத்த வரைக்கும் கருப்பு காய், பச்சைக்காய், கொப்பரப்பருப்புல எடிபிள், மில்லிங் ஸ்பெஷல், மில்லிங் நார்மல், ஈக்குமார்ல கிரேட் 1 கிரேட் 2 எல்லாமே இன்னைக்கு வந்து விலை ஏறி இருக்குதுங்க. அதனாலதான் நான் மகிழ்ச்சியான நாள்னு சொல்றேன். நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு வர நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நம்ம வந்து ஒரு 10 நாளாவே வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் விலை வந்து ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2026 புத்தாண்டு வந்துருச்சு, தைப்பொங்கல் வரப்போகுது. அதனால வந்து தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்கள்ல விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கணிப்பு 100% கரெக்டா இல்லைனாலும் ஒரு 90-95 விழுக்காடாது உங்களுக்கு கரெக்டா இருக்குதுங்க. இன்னைக்கு படிப்படியா கொப்பரப்பருப்பா இருந்தாலும் சரி, தேங்காயா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறிட்டு வருதுங்க. இன்னைக்கு என்னென்ன விவசாய பொருட்கள்ல விலை ஏறி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்துடலாமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரோட ஒரு விவசாய பொருள் வந்து விற்பனைக்கு தயாரா இருக்குங்க. அது என்ன விவசாய பொருள் அப்படிங்கறத பாத்திரலாம். 38 நாட்களே ஆன முதல் தர பட்டற வெங்காயம் மொத்தம் 15 டன் வந்து விற்பனைக்கு தயாரா இருக்குதுங்க. இது வந்து சின்ன வெங்காயம் வெரைட்டிங்க. வெங்காயம் நல்லா கலரா இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. கனமான விதை மற்றும் விற்பனைக்கு சிறந்த ஒரு தரமான ரகம்னே வந்து சொல்லியிருக்காருங்க. எந்த ஒரு இடைத்தரகர்கள் யாரும் இல்லாம நீங்க விவசாயியிடமிருந்தே டைரக்டா இதை வந்து கொள்முதல் பண்றதுனால உங்களுக்கு கொள்முதல் விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நியாயமான விலையில நீங்க வாங்கிக்கலாம். உங்களோட இருப்பிடம் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, டிரான்ஸ்போர்டேஷன் மூலியமா உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிடும். வெங்காய இருப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னா துறையூர்ல பவித்ரமுங்க. மொத்தம் 15 டன் அவைலபிளா இருக்குங்க. உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதாவது 1 டன் 2 டன் 3 டன் இப்படி வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை பத்தின மேலும் தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் விவசாயியோட மொபைல் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டா அவர்கிட்டயே நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாமுங்க. சரி, இப்போ நம்ம தேங்காய் விலை நிலவரம் பார்த்துடலாங்க. முதல்ல தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பார்த்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 3000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 3500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 32,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 32,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 2 ரூபா விலை ஏறி இருக்கு. கிரேட் 2 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 39 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 2 ரூபா விலை ஏறி இருக்கு. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 51 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பித்து பிளாக் ஐஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 37 ரூபா 50 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த மஞ்சி கயிறோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 43 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துடலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 450 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 450 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 480 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 750 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 36 ரூபா 66 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 240 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கோகோ ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் பார்த்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கொப்பர் பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடிபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 185 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை ஸ்பெஷல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 180 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 5 ரூபா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 179 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 5 ரூபா விலை ஏறி இருக்கு. மேரிகோ மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 177 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கேரளா கெராஃபெட் மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 213 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 175 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 5 ரூபா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 174 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 5 ரூபா விலை ஏறி இருக்கு. அடுத்த தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 டன் 61,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது டன்னுக்கு 3000 ரூபா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 61,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 3000 ரூபா விலை ஏறி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் 1 டன் 60,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 3000 ரூபா விலை ஏறி இருக்கு. பச்சைக்காய் நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 54,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 2000 ரூபா விலை ஏறி இருக்குங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 54,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 2000 ரூபா விலை ஏறி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் 1 டன் 53,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதுவும் டன்னுக்கு 2000 ரூபா விலை ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் கொப்பர பருப்புல விலை ஏறி இருக்குங்க. தேங்காயில கருப்பு காய், பச்சைக்காயில விலை ஏறி இருக்குங்க. ஈக்குமார்ல கிரேட் 1 கிரேட் 2ல வந்து விலை ஏறி இருக்கு. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.